அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு மேரத்தான் செஷன் நம்ம பிளான் பண்ணி 50 hours குரூப் 4ல் படித்தது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஒரு சில இன்டெப்த்தான விஷயங்களையும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம யூனிட் 1 இலக்கணம் அப்படின்றதில் எழுத்து இலக்கணம் பார்த்தாச்சு, சொல் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக இலக்கணத்திலிருந்து மட்டும் 25 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நல்லா இன்டெப்த்தாக யோசித்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்தது தான் யூனிட் 1 இலக்கணம் 25 கொஸ்டின். ஆனால் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம்னா 85 கேள்விகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலக்கணத்தோடு தொடர்புடையது. வெறும் 15 கேள்விகள் மட்டும்தான் தமிழ் அறிஞர்களும் தமிழ் மொழிக்கு அவர்கள் ஆற்றிய தொன்றோடு தொடர்புடையது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கணத்தை இன்டெப்த்தாக படிச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்த்தா, தம்பி இலக்கணம் தானே படிக்க சொன்னேன், ரூல்ஸ் தெரியும்ல? ஆமாங்க ஐயா தெரியும். ரூல்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் புக்கில் இருக்க எடுத்துக்காட்டை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் ரூல்ஸ் தெரியுமே, எங்கே வல்லினம் வரும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அதை வினைமுற்றா மாற்று, வினையால் அணியும் பேராக மாற்று அப்படின்னா உங்களுக்கு மாற்ற தெரியும். எதற்காக நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டுகளிலிருந்தே கேள்விகள் வரும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி குரூப் 4ல் பெருசாக அவங்க கேட்டு வச்சுருந்தாங்க. நாம் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இந்த பதிவில் நம்ம அதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போது இந்த டாபிக் என்ன சார் அப்படின்னா, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணியும் பெயர் மற்றும் தொழிற்பெயரை உருவாக்கல் அப்படின்றதுலேருந்து பார்க்குறோம். சரி, சொல் அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், பகாபதம் மற்றும் பகுபதம். அப்போ பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா பகுபதம், பிரிக்க முடியாததை பகாபதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இதில் சொல்லுக்கு நம்ம பதம், மொழி, கிளவிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதில் மொழின்றதை எடுத்துக்கிறோம். அப்படி மொழி சொல்லு தான். அதை எப்படி பிரிக்கிறோம்னா 3ஆக பிரிக்கிறோம் சார். சரிங்களா? ஸோ 3 வகை மொழி அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்னென்ன? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ 3 விதமான மொழி இருக்குது. சரிங்களா? இதில் தனிமொழி அப்படின்னா என்னது? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், கண், படி அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் பகாபதம், பிரிக்க முடியாது. ஆனால் அதே இது கண்ணன், படித்தான் எல்லாம் பகுபதம், பிரிக்க முடியும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் தனியாக ஒரே ஒரு சொல் தான், தனியாக நின்று பொருள் கொடுக்குது, அதனால் அது தனிமொழி. ஸோ அடுத்ததாக தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ 2 அல்லதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் இணைந்து நின்று பொருள் கொடுத்துச்சுன்னா அதான் தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கண்ணன் வந்தான். அப்போ கண்ணன்றது ஒரு பெயர் சொல், வந்தான்றது ஒரு வினைச்சொல் இல்லைங்களா? அப்போ கண்ணன்றது ஒரு தனிமொழி, வந்தான்றது ஒரு தனிமொழி. 2 தனிமொழிகள் இல்லை அதோட அதிகமாக 2க்கு மேற்பட்டது. மலர் வீட்டுக்கு சென்றாள். சரிங்களா? எஸ். அப்போ மலர், வீடு ரெண்டுமே பொருள் பேர், சென்றான்றது வினை பெயர், வினை. சரி, அப்போ இது ரெண்டும் பொருள் பேரை குறிக்குது, இது வினை சொல்ல குறிக்கக்கூடியது. சரி, ஓகேங்க. ஸோ இப்போது இங்கே பாருங்கள், 2 அல்லது மேற்பட்ட தனிமொழிகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுதான் நம்ம தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இனியா பொதுமொழி. அது ஒரே ஒரு சொல்னா அந்த சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேர்ந்து நின்னா ஒரு பொருளை கொடுக்கும், பிரிஞ்சு இருந்தால் வேற ஒரு பொருளை கொடுக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், 8 அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. 8, இந்த 8 அப்படின்றது சேர்ந்து இருந்துச்சுன்னா 8ஆம் நம்பரை குறிக்குது, 8 தொகை அப்படின்னு. ஆனால் இதே 8ஐ பிரித்து பார்க்குறோம், எல் கூட்டல் தூ அப்படின்னு. அப்போ எல்லுனா எல், இந்த நல்லெண்ணெய்க்கு எடுப்போம்ல எள், அந்த எள். தூனா உன், சாப்பிடுன்னு அர்த்தம். அப்போது எல்லை சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 8 அப்படின்றத பிரித்தோன்னா எல் தூ அப்படின்னு வந்துடுது. அப்போ 8 சேர்ந்து இருந்தால் அது ஒரு எண்ணெய் குறிக்குது. அதே இது பிரித்து பார்த்தோம்னா எல்லை சாப்பிடுன்ற அர்த்தத்தை குறிக்குது. சரிங்களா? அதே மாதிரி வேங்கை அப்படின்றாங்க. வேங்கை அப்படின்னா அது ஒரு மரத்தை குறிக்குது, இல்லைன்னா ஒரு விலங்கை குறிக்கக்கூடியது. ஆனால் அதே வேங்கையை நம்ம பிரித்து வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரித்து பார்த்தோன்னா வேகின்ற கை அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்தமான் அப்படின்றோம். அப்போ சேர்த்து அந்தமான்னு சேர்த்து ஒரே வார்த்தையாக இருந்தால், ஒரே சொல்லாக இருந்தால் அந்தமான்ற இடத்த குறிக்குது. ஆனால் இதே பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்தமான் அப்படின்னு சுட்டுப்பொருளாக அந்த மான், ஏதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மானை குறிக்கிறது. ஸோ இப்படி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை கொடுக்குதுங்க, அதே பிரிஞ்சிருந்தால் வேற ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அதைத்தான் பொதுமொழி
ரெண்டுக்கும் காமனாக ஒரே சொல் தானே, அதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ மொழியின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறோம், 3 வகை மொழிகளாக பிரிக்கிறோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா வினைச்சொற்களை பற்றி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த வினைச்சொல் 3 வகைப்படுகிறது. சரிங்களா? ஸோ வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது வினைன்றதை எடுத்துக்கோமே. பாருங்கள், வினை, இந்த வினையை 2ஆக பிரிக்கலாம் சார். முற்று பெற்றதுன்னா அது வினை முற்றுங்க. சரிங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முற்று பெறவில்லை என்றால் அதை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த எச்சம் தான் 2ஆக இருக்குது, பெயர் எச்சம், வினை எச்சம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ முற்று பெற்றதை நம்ம வினை முற்றுன்னு சொல்கிறோம். இந்த வினை முற்றை நம்ம கிட்டத்தட்ட 5 விதமாக பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். அப்போது இது எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த வினை முடிஞ்சிருச்சு, முழுசாக அர்த்தம் கொடுக்குது. அப்போ முற்று பெற்ற வினை வினை முற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை அடைந்தது, எனக்கு கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுத்துருச்சுன்னா அது வினை முற்று. சரிங்களா? இது படிக்கிறப்ப எனக்கு எல்லாமே மீனிங் கொடுத்துருச்சு, அப்போ அது வினை முற்று. சரி, ஸோ இந்த வினை முற்றை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? இப்போது இந்த வினை முற்றை எடுத்துக்கிட்டோன்னா 2 விதமாக சொல்கிறோம். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. அப்போ தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு தெரியும் போல், ஒரு 6 விஷயங்கள் நமக்கு தெரியுது. அப்போ செய்பவர், கருவி, காலம், செயல், செய்யப்படும் பொருள், இடம், இந்த 6 விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. அப்போ குறிப்பு வினைமுற்றுனா ஐயா காலம் என்னன்னெலாம் காட்டாதுங்க, செய்பவரை மட்டும் காட்டும், மற்ற எதையுமே காட்டாது. அது குறிப்பு வினைமுற்று. கிளியர் ஆக்குறோமா? இப்போ பாருங்கள், 2 எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க பாருங்கள், எழுதினாள் அப்படின்னு இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதினாள். அந்த எழுதினாள்ன்றதை வச்சு இல்லுன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ பெண்பால். அப்போ செய்பவர் யார்? மாணவி. கருவி, எழுதுறதுக்கு என்னப்பா? தாளும் எழுதுகோளும் இருக்கணும். அப்போ நிலம் எங்கே? ஸ்கூலில் தான் உட்காந்து எழுதுவாங்க. சரியா? எஸ். காலம், எந்த காலம்? எழுதினாள், அப்போ இறந்த காலம். செய்யப்படும் பொருள் என்ன எழுதிக்க போகிறா? ஒன்று கட்டுரை எழுதியிருப்பா, இல்லை கவிதை எழுதிக்க போகிறா. செய்யப்படும் பொருள் என்னன்னு தெரியுது. செயல் என்ன? எழுதுதல். அப்போது செய்பவர், காலம், கருவி, இடம், செய்யப்படும் பொருள், செயல், இந்த 6 விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதான் தெரிநிலை வினைமுற்று. ஐயா குறிப்பு வினைமுற்றுனா இந்த 6ல் எதுவுமே தெரியாது, செய்பவர் யாருன்றது மட்டும் நமக்கு தெரியும். இது எந்த காலம் அப்படின்றதெல்லாம் காட்டவே காட்டாது. சரிங்களா? எஸ். இங்கே பாருங்கள், குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொன்னன் அப்படின்றாங்க. அப்போ பொருள் பேரின் அடிப்படையில் இருந்துங்க, பொன்னன், பொன், தங்கம் போன்றவன், அவ்வளோதான். மற்ற செய்பவர், கருவி, காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே காட்டாது. சரிங்களா? எஸ். அப்போது தென்னாட்டார், அப்போது இடம், தென்னாட்டில் பிறந்தவனாக இருக்கும், தென்னாட்டை சார்ந்தவன் அப்படின்றது தான் தெரியுது. மற்ற எதையுமே நமக்கு வெளிப்படையாக காட்டு. எந்த காலம்ன்றதை காட்டுதா? செய்யப்படும் பொருள் இதுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா? கருவி இருக்குமா அதுக்கு? இல்லை. காலம் தெரியாது. ஸோ இப்போது குறிப்பால் உணர்த்தக்கூடியதை தான் நம்ம குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? காலம், ஆதிரியான், சினை, கண், கண்ணு நல்லா பெருசாக இருக்கவனுக்கு அதான் கண்ணன். கரியன், கருகருன்னு இருக்கான், அதனால் கரியன். தொழில், எழுத்தன். ஸோ இப்போது இதில் அங்கே பார்த்த மாதிரி 6 விஷயங்கள்லாம் காட்டாது, எந்த காலம் அப்படின்றத காட்டாது. குறிப்பால் அந்த நபர், செய்பவரை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப யார் ஆண்பால் யாரோ ஒருத்தன் செஞ்சுருக்கான் அப்படின்னு தான் தெரியுது. செய்பவர் மட்டும்தான் வெளிப்படையாக காட்டுது, அது குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஏவல் வினைமுற்று. வாத்தியார் 2 தானே சொன்னீங்க? ஆமாம், அது 2 தான், மேஜராக அது 2 தான். இது போக ஏவல், வியங்கோல், எதிர்மறை அப்படிலாம் ஒரு 3 இருக்குது. மொத்தம் ஒரு 5 படிப்போம் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ. சரிங்களா? இங்கே என்ன ஆகுது சார்? பாடம் படி அப்படின்னு ஏவுதல் மாதிரி வருதுங்க. கடைக்கு போ ஏவுறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், பாடம் படி, கடைக்கு போ அப்படின்றாங்க. அப்போது வினைமுற்றுனா என்னென்னு பார்த்தோம்? வினை முடிஞ்சிருக்கணும், எனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும். அப்போ பாடம் படி அர்த்தம் கொடுக்குது இல்லையா? பாடத்தை படிக்க சொல்கிறாங்க, கடைக்கு போக சொல்கிறாங்க, அர்த்தம் கொடுக்குது. ஆனால் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் அது ஏவல் வினைமுற்று. வினை முற்றுனாலே எனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும், இங்கே கிடச்சிருச்சு. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ பாருங்கள், இதுதான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை 2லேயுமே வரும். அப்போ எழுது அப்படின்னா அது ஒருமை, எழுதுமின் அப்படின்னா அது பன்மை. சரிங்களா?
எஸ். அப்போது எழுதுங்கள் அப்படின்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எழுதோட பன்மை என்ன? எழுதுமின் அப்படின்றது தான் பன்மை. ஆனால் இக்காலத்தில் நம்ம எழுதுங்கள் ஆனால் கல்விகுதியை யூஸ் பண்ணுறோம். பன்மைக்கு கல்விகுதி இருக்குது இல்லையா, அந்த கல்விகுதியை பயன்படுத்தி இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக வியங்கோள் வினைமுற்று அப்படின்றத சொல்கிறோம். இந்த வியங்கோள் வினைமுற்று என்ன சார்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருட்களில் வரும். அப்படி வந்து க இய இயர் அப்படின்றதுல சரிங்களா. ஸோ க இய இயர் அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. இருக்கலே ரொம்ப சந்தோஷமாக இதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா கல முடியும், இய அப்படின்னு முடியும், இல்லை இயர்னு முடியும். அப்போ இலக்கண குறிப்பில் கேட்டால் ஈஸியாக சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை நம்ம எழுதுவோம். ஸோ அப்படி இந்த வியங்கோள் வினைமுற்று சார்ந்து வேறு என்ன சார் நமக்கு தெரியணும்? இந்த வியங்கோள் வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் சரிங்களா. எஸ், 5 பால் என்ன தெரியும், 3 இடங்களையும் வெளிப்படையாக காட்டிடும். சரிங்களா. அப்போ 2 திணை, உயர்திணை, அக்ரிணை. 5 பால் அப்படின்னா உயர்திணைக்குரிய ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைக்குரியது ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா. ஸோ 3 இடங்கள்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா. இதன் விகுதிகள் எப்படி இருக்குது? க இய இயர். ஒரு சில இடங்களில் அல் அப்படின்னும் வரும். சரிங்களா. எஸ், எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன? சரிங்களா. பாருங்க, இது முன்னிலையில் தான் வரும். ஏன்னா ஆர்டர் போடுற மாதிரி தன்மையில் சொல்ல முடியாது, படர்களில் சொல்ல முடியாது. இது 2 திணைக்கும் 5 பாலுக்கும் 3 இடங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக வந்துடுது. சரிங்களா. இதுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குது. சரிங்களா. ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குது. எழுது, எழுதுமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒருமை பன்மைக்கு பெரிய லெவலில் வேறுபாடுகள் கிடையாது. சரிங்களா. வாழிய காமனாக சொல்கிறோம். கட்டளை பொருளை மட்டும் இது உணர்த்தும். சரிங்களா. இது வாழ்த்துதல், வைத திட்டுறது, விதித்தல், வேண்டல் இது இந்த எல்லா பொருட்களையும் வரும். சரிங்களா. இது விகுதி பெற்றும் வரலாம், விகுதி பெறாமலும் வரலாம். வியங்கோள் வினைமுற்று அப்படின்னாலே விகுதி பெற்று வந்தால்தான் வியங்கோள் வினைமுற்று. க இய இயர் அப்படின்றது. சரிங்களா. அந்த 3 விகுதிகள் வந்தது இல்லைன்னா அல் அப்படின்னு ஒரு சில இடங்களில் வரலாம். சரி சார். ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வியங்கோள் வினைமுற்று என்ன அப்படின்னு. பாருங்க, அவன் வாழ்க ஆண்பால், நாம் வாழ்க தன்மை. சரிங்களா. எஸ். அப்போ கொழல், விடல் இது எல்லாமே அல் அப்படின்றது முடியக்கூடிய வியங்கோள் வினைமுற்று. சரிங்களா. எஸ். அப்போ கொழல் விடல்ன்றதும் வியங்கோள் வினைமுற்று தான். ஏன் கொழல் விடல் அப்படின்றதுனா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் போன்ற பொருட்களில் வருகிறது. அதனால் அப்படி சொல்கிறோம். சரி சார். இந்த வினைமுற்றே பார்த்தீங்கன்னா இன்னும் 2ஆக சொல்லலாம் நம்ம. என்ன சார்? உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று. சரிங்களா. இப்போ பாருங்கள், தெரிநிலை வினைமுற்று பார்த்தோம் இல்லைங்களா. அதில் தொடுத்தான் அப்படின்னு இருக்கு. தெரிநிலைன்னா 6 விஷயங்களை காட்டணுமா? செய்பவர், கருவி, காலம், இடம், செயல், செய்யப்படும் பொருள் எல்லாம் சொல்ல முடியுமா? தொடுத்தான் சொல்லிடலாம். அப்போ இது உடன்படுது, உடன்பாட்டு வினைமுற்று. அப்போ தொடுத்திலன் அப்படின்னா அது எதிர்மறை வினைமுற்று. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஏவல் வினைமுற்று. செல்வீர் போப்பா அப்படின்றாங்க. இங்கே செல்லாதீர் எதிர்மறையாக சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ். அடுத்து வியங்கோள் வினைமுற்று எடுத்துக்கிட்டோம்னா சொல்லுக அப்படின்றாங்க, இங்கே சொல்லற்க அப்படின்றாங்க. அப்போ எதிர்மறை அப்படின்னாலே என்ன சார்? நமக்கு அதை உடன்படாமல் இருக்கக்கூடியதை எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வினைமுற்றுனா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ அடுத்ததாக எச்சம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எஸ். இந்த எச்சம் பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு 2 விதமாக வருகிறது. பெயரெச்சத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் இது ஆ விகுதி பெற்று வரும். வினையச்சத்தை பொறுத்தவரும் இது ஈ விகுதி பெற்று வரலாம், இல்லைன்னா ஊ விகுதி பெற்று வரலாம். சரிங்களா. ஒன்று ஈல வரும், இல்லை ஊல வரும். சரிங்களா. இதுதான் பேசிக். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஏன் சார் இப்படி சொல்கிறாங்க? அப்போது ஆள முடிஞ்ச எல்லாமே பெயரெச்சம் தானா? ஈ ஊல முடிகிற எல்லாமே வினையச்சம் தானா? கிடையாது. அப்போ ஒரு டெஃபனிஷனும் அதுக்கு இருக்குதுங்க. இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், படித்த மாணவன். சரிங்களா. அப்போ படித்த அப்படின்னு இருக்குது. இந்த படித்தன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருள் கொடுக்குதா? இல்லை. அப்போது படித்த அப்படின்னா அது ஒரு செயல் தான், ஆனால் பொருள் கொடுக்கல, முழுமை அடையலை. அப்போ முழுமை அடையலைன்னா அதை எச்ச வினை அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படித்த என்ற எச்ச வினைக்கு அடுத்த வார்த்தையை பார்க்குறோம் மாணவன்.
மாணவன்றது ஒரு பெயர் சொல். அப்போது ஒரு எச்சவினைக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்தால் அதுதான் பெயரெச்சம். அதே ஒரு எச்சவினைக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்தால் அதுதான் வினையெச்சம். சப்பா முடியல வாத்தியாரே, இப்போ தாங்க நீங்கள் ஆ அப்படின்னீங்க, ஊ ஈலாம் சொன்னீங்களே அப்படின்னா என்ன? எஸ், நல்லா பாருங்கள். இந்த ஆ அப்படின்றது முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் கண்டிப்பாக பெயர் சொல் தான் வர முடியும். கிளியர் ஆக்குறோமா? அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஆவுகுதி பெற்று வரும்னு சொல்லிட்டோம். நமக்கு என்ன தெரியும், ஒரு எச்சவினைக்கு அடுத்த வார்த்தை பெயர் சொல் இருந்தால் அது பெயரெச்சம். ஆளை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை பெயர் சொல் தான் வைக்க முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தை பெயர் சொல் தான் வைக்க முடியும். அதனால தான் அது பெயரெச்சம். சரி ஐயா, அப்போ ஈல முடியும் இல்லை ஊல முடியும்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, இந்த ஈ இல்லை ஊல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை வினைச்சொல் தான் வைக்க முடியும். அதனால அது வினையெச்ச விகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், படித்த பள்ளி. ஆமாம், படித்த அப்படின்றது எச்ச வினை, கம்ப்ளீட்டாக மீனிங் வரல. ஆனால் பள்ளின்றது அது ஒரு பெயர் சொல், இடத்தோட பேரை குறிக்குது. அப்போ ஒரு எச்ச வினைக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அதான் பெயரெச்சம். சரிங்களா? புரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு? எஸ். அப்போ இந்த ஆ விகுதி எப்போது வரும்? கண்டிப்பாக ஆ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெயர் சொல் தான் இருக்கணும். அதனால் அதை பெயரெச்ச விகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஈ ஊ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை வினைச்சொல் தான் வந்திருக்க முடியும். அதனால் அதை வினையெச்ச விகுதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இங்கே பாருங்கள், இந்த பெயரெச்சம் அப்படின்றது 3 காலங்கள்லையும் வருங்க. பாடிய பாடல், அப்பா ஆ வந்துருச்சு. பாடுகின்ற பாடல், இங்கேயும் ஆ வந்துருச்சு. பாடும் பாடல் ஆ வரவே இல்லை. அப்போ உடனே ஆ வரலன்னா பெயரெச்சம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆப்வியஸாக கிடையாது. பாப்போம்மா என்னென்னு. பாடிய பாடல்ன்றாங்க. அப்போ பாடிய ஆ வந்துருச்சு. அந்த பாடியன்ற எச்சத்துக்கு அப்புறம் பாடல்ன்ற ஒரு பெயர் சொல் வந்துருக்கு. அப்போ அது பெயரெச்சம் தான். ஆனால் பாடிய பாடல்ன்றாங்க, அதனால அது இறந்த கால பெயரெச்சம். அடுத்து பாடுகின்ற பாடல்ன்றாங்க. என் கணக்குப்படி ஆ வந்துருச்சு, அப்பா பெயரெச்சம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் பாடுகின்றனா இப்போ நிகழ்காலத்தில் நடக்குது, அது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல், தெரியுதா? அப்போ இங்கே ஆ வரவே இல்லை, உடனே பெயரெச்சமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பாடும் அர்த்தம் இருக்கா? அர்த்தமே இல்லை, முற்று இல்லது, எச்சம். அப்போ எச்ச வினை. அதுக்கு அடுத்து பார்க்குறோம் பாடல்னு முடியுது, பெயர் சொல்ல முடியுது. அப்போது எச்சத்துக்கு அப்புறம் பாடல்னு பெயர் சொல்ல முடிஞ்சால் பெயரெச்சம். அப்போ பாடும் பாடல்னா எதிர்காலத்தில் நடக்க போகிறது சொல்கிறாங்க. அப்போ அது எதிர்கால பெயரெச்சம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்ததாக வினையெச்சம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்பாக பெயரெச்சத்தில் 2 வகை இருக்குது. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அங்கே பார்த்தா அதே தான் இங்கேயுமே. இங்கே பாருங்கள், உண்ட இளங்கோவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆ விகுதியில் வந்துருக்கு. உண்ட மீனிங் கொடுக்கல, அதுக்கடுத்து பெயர் சொல் வந்துருக்கு. அப்போ உண்ட இளங்கோவன், இங்கே இந்த உண்ட இளங்கோவன் அப்படின்ற பெயரெச்சத்தை வைத்து செய்பவன், கருவி, இடம், செயல், காலம், செய்பொருள், அதே 6 விஷயத்தை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அது தெரிநிலை பெயரெச்சம். முடிஞ்சு. எனக்கு யாரையுமே சொல்ல முடியுதுல்ல. அங்கே எப்படி வினைமுற்றில் பார்த்தோமோ அதே தான் இங்கேயுமே. செய்பவன், கருவி, காலம், இடம், செயல், செய்யப்படும் பொருள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம். சரிங்களா? அப்போ இதை பாருங்கள், இறந்த காலம்னா உண்ட இளங்கோவன், நிகழ்காலம்னா உண்கின்ற இளங்கோவன், எதிர்காலம்னா உண்ணும் இளங்கோவன் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? எஸ். உண்டு அப்படின்றது உடன்பாடு, உண்ணாத அப்படின்றது எதிர்மறை. இப்போ தேவை தூக்கிட்டோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை உண்ணா அப்படின்னு வந்துடுது. சரி, அடுத்து குறிப்பு பெயரெச்சம்னா என்னன்றதை பார்க்குறோம். இதில் பாருங்கள், நல்ல பையன் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்போது நல்ல பையன் அப்படின்றது எந்த காலம், என்ன செயல் எதையுமே காட்டல, செய்பவரை மட்டும்தான் செய்யுது. அப்போ யார் அந்த பையன்? சரிங்களா? அந்த பண்பை மட்டும் தெளிவாக காட்டுச்சுன்னா அது குறிப்பு பெயரெச்சம். நம்ம குறிப்பால் தான் உணர்த்துது, செய்பவர், கருவி, காலம் அப்படிலாம் எதையுமே காட்டலை. சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தெரியும். அப்போ கடைசியில் இருக்கக்கூடிய ஈறு கெட்டுருச்சுன்னா, அப்போ ஆ விகுதி அந்த ஆ கெட்டுருச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ வாடாத மலர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அந்த போனதுக்கப்புறம் வாடா மலர். ஓடாத குதிரைன்னு இருக்குது, அது ஓடா குதிரை. பாடாத பைங்கிலி அப்படின்னு இருக்குது, அதனால் பாடா பைங்கிலி. வேண்டாத குப்பை அப்படின்னு இருக்குது, வேண்டா குப்பை. அதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக
வினையால் அணையும் பெயர் அப்படின்றாங்க. சரிங்களா? வினையால் அணையும் பெயர்னா வினையை குறிக்காமல் வினையை செய்த நபரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். யார் அந்த செயலை செஞ்சான் அவனை குறிக்கணும், அதான் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? அப்போது செயலை செய்யாமல் செயலை செய்த நபரை குறிப்பிட்டால் அது வினையால் அணையும் பெயர். ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்கா? மாரத்தான் செஷன் இல்லையா, நம்ம ரிவிஷன் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பராக படிச்சிடலாம். ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். குரூப் 4க்குலாம் போய் எழுதிட்டு வந்ததுனால ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, ஸோ இப்போது வினையை செய்த நபரை குறிப்பதால் தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது 3 இடங்கள்லையும் 3 காலங்கள்லையும் வரும். அவன் முருகன் பரிசு பெற்றான் அப்படின்றாங்க. அவன் முருகன் பரிசு பெற்றான், வந்தார், அவர்தான், மாற்றி வந்திருக்கணும், அவர்தான் வந்தார். சரிங்களா? பரிசு பெற்றானை பாராட்டினர், பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், பெற்றான் அப்படின்றது முருகனுக்கு பயனிலையாக வந்திருக்குது. சரிங்களா? ஆனால் இதை அழிச்சிருவோம். பரிசு பெற்றானை பாராட்டினர் அப்படின்றாங்க. அப்போ பரிசு பெற்றான் அப்படின்னா பரிசு பெற்ற நபரை குறிக்கிறார்கள். சரிங்களா? எஸ். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னாங்க, அப்போ பொறுத்த நபரை குறிக்கிறார்கள். அப்படி ஒரு செயலை குறிக்காமல் செயலை செய்த நபரை குறித்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா இதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு ஒட்டுமொத்தமாகவே கொடுக்குறாங்க சார். இதில் நமக்கு குறிப்பு வினையச்சம் பார்த்துருவோம். முற்றச்சம் அப்படின்றது ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். வதிரே வினை எப்படி பிரிக்கலான்னு சொன்னீங்க, அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதான் முழுமை பெற்ற வினையை முற்றுன்னு சொல்லுவோம்ப்பா. சரி, முழுமை பெறாத எச்சம்னு சொல்லுவோம். இது என்ன வாதியாரே முற்று எச்சம்னு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு? எக்ஸாக்டாக என்னென்னா அப்போது இங்கே பாருங்கள், படித்தனன் மகிழ்ந்தாள் அப்படின்னு இருக்கு. இதை பார்ப்போமே, வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள். இப்போ தனியாக படித்தனல் அப்படின்றத மட்டும் பார்க்குறேன். அப்போ படித்தனல் என்னது ஐயா, இது வந்து மீனிங் கொடுக்குதுங்க, கொடுக்குதா? அப்போ படித்தனல் அப்படின்றது வினை முற்றுங்க. படித்தனல் அப்படின்றது வினை முற்று. ஆனால் இங்கே வள்ளி படித்தனல், அப்போ வள்ளி படித்தனல் சொல்லக்கூடாது, படித்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வள்ளி படித்தாள் அப்படின்னா அது வினை முற்று, வினை முடிஞ்சிருச்சு, மீனிங் கொடுக்குது. ஆனால் படித்தனல் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் மீனிங் கொடுக்கல, படித்தா அதனால ஏதோ நடந்துருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், படித்தாள் அப்படின்னா இது வினை முற்று. ஆனால் படித்தனல் அப்படின்னா இது என்னவா வந்திருக்குன்னா வினை முற்று சொல் தான், ஆனால் இங்கே எச்சமாக வந்திருக்கு, மீனிங் கொடுக்கல. படித்ததுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்குப்பா இல்லைங்களா? படித்ததுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு. அப்போ படித்தனல் படித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அவங்க சொல்லலை, அப்போ அது எச்சம். அப்போ ஒரு வினைமுற்று சொல் எச்சமாக வந்துருச்சுன்னா, சரிங்களா, ஒரு வினைமுற்று சொல் எச்சமாக வந்துருச்சுன்னா அதுதான் முற்றெச்சம்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கிறோமா? ஷுவரா? அப்போ முற்று எச்சம்னா ஒரு வினை முற்று சொல் எச்சமாக வந்து நின்றால் அதுதான் முற்றெச்சம்னு சொல்கிறோம். அப்போ முற்றெச்சம் அப்படின்னா 2 வினை வந்துடும் கண்டிப்பாக. முதல்ல இருக்கக்கூடிய வினை சொல் எச்சமாக இருக்கும், அடுத்து இருக்கக்கூடிய வினை சொல் வினையாகவே இருக்கும், வினை சொல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நமக்கு சிலபஸில் இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே ஒரு வேர் சொல்லி கொடுத்து வினைமுற்று வினையால் அணையும் பெயர் பெயரெச்சம் வினையச்சம் கொடுத்து கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வேர் சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடு அப்படின்றாங்க, பெயரெச்சம் கொடுத்த, பாருங்கள் ஆ விகுதி. சரிங்களா? கொடுத்து வினையச்சம் ஊ விகுதி பெற்று வருது. அப்போ கொடுத்தான் அப்படின்னா வினைமுற்று. அப்போ வினை முற்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வினை முழுசாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முற்று பெற்றது முழுசாக எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா அது வினை முற்று. அடுத்து பாருங்கள், வினையால் அணையும் பெயர்னா வினையை செய்த நபரை குறிப்பது, கொடுத்தவன். தொழிற்பெயர்னா கொடுத்தல். சரிங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ வேறு சொல்லி கொடுத்து பெயரெச்சம் வினையச்சம் கேட்டாங்கன்னா கண்ணை மூட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆ விகுதி பெற்று பெயரெச்சம் வரும், பெரும்பாலும் அப்படி தான் வரணும். வினையச்சம்னா ஒன்று ஈ விகுதியில் வரலாம், சொல்லி பாருங்கள், வரலையா ஊ விகுதியில் வந்துடும், இது 2ல் ஏதாவது ஒன்றில் வந்துடும். சரிங்களா? ஸோ வினை முற்று வினையால் அணைய பேர் கன்ஃபியூஷனே ஆகிடக்கூடாது. வினை முற்றுனா முற்று பெற்றது, அதை வாசிச்சோன்னா எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வினை முற்று முடிஞ்சிருச்சு.
வினையால் அணையும் பெயர்னா வினையை செய்த நபரை குறிக்கணும், அந்த பர்சனை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கணும், அது வினையால் அணையும் பெயர். சரிங்களா? எஸ். ஸோ இப்படி நமக்கு கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓடு அப்படின்னா ஆள முடியுதா, ஓடிய. சரிங்களா? அடுத்து ஓடி. இந்த ஓடு அப்படின்றது இதுவே நிறைய பேர் என்ன நினச்சிரோன்னா, ஐயா ஊழு தானங்க முடிஞ்சிருக்கு, எப்போ வேறு சொல்லாலேன்னு தெரில எனக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா? ஓடு நீங்கள் தானே சொன்னீங்க, ஒன்று ஈல முடியும் இல்லை ஊழ முடியும்னு. ஓடுன்றதே ஊழ முடிஞ்சிருக்கே இல்லையா? அப்போ உடனே ஓடு அப்படின்றது வேறு சொல்லா இல்லை வினையச்சமா யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணா, ஒன்று ஓடுன்னு கொடுத்துருக்காங்களா, ஊழ முடியுது, ஈல நம்ம சொல்லி பார்க்கணும். ஈல சொல்லி பார்த்தா ஓடி. ஓகே, ஓடி வென்றான், கரெக்டு. அப்போ ஓடின்றது எச்சமாக இருக்குது, அர்த்தம் புரியல. ஓடி என்னாச்சு தெரில, அது எச்சமாக இருக்குது. அதுக்கு அடுத்த வார்த்தை கண்டிப்பாக வினைச்சொல் தான் வரும். ஓடி வென்றான் இல்லை ஓடி தோற்றான். அப்போ எச்ச வினைக்கு அப்புறம் வினைச்சொல் வந்துச்சுன்னா வினை எச்சம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஓடுன்றது வேர் சொல், ஓடி அப்படின்றது வினையச்சம் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? எஸ். அப்போது இங்கே என்ன சார், ஓடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், ஓடியதை ஓட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி எடுத்திருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடினான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை ஓடியதைன்னு சொல்ல வேணாம், ஓடியவனை இல்லை ஓடியவன் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டம் அப்படின்றத ஓடுதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்டாங்க அப்படின்னா எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ எழுது அப்படின்றத பாருங்கள், இதுவும் ஊழ தான் முடியுது, ஆனால் இது வந்து வேர் சொல். எழுதிய ஆள முடியுது பெயரெச்சம். எழுதி ஈல வருது பாருங்கள். அப்போது ஏதாவது ஒன்று ஊழ முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈல கொடுத்து பார்க்கணும். அதுதான் ஈ அல்லது ஊ ரெண்டுமே வினையச்ச விகுதிகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? எஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சும். சரிங்களா? எளிமையாகவே சொல்லிடலாம், ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக நாம் எதை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அயர் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இதில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணோம் இல்லைங்களா? மற்ற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கலை சொற்கள் அப்படின்னே சொல்லி நமக்கு தனியாகவே சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? கலை சொற்கள், அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு யூனிட் 5, 6 இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணியிருக்கணும். அந்த யூனிட் 4, 5, 6 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்குது புது சிலபஸில். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஒரு சில வினாக்களில் ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நாம் எதிர்பார்த்துட்டு போனது குரூப் 4 லெவலில் கேள்வி கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி நமக்கு ஒரு மனநிலை அப்படி வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அயர் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்களையும் நம்ம கண்டிப்பாக வாசித்திருப்பது நல்லது. ஸோ அப்படி பாருங்கள், காகிதம் அப்படின்னா தாள், கிரீடம் அப்படின்னா மணிமுடி, புஷ்பம் அப்படின்னா மலர், உபயோகம்னா பயன், நஷ்டம் இழப்பு, பாக்கி அப்படின்னா நிலுவை, நிபுணர் அப்படின்னா வல்லுனர், இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். பாருங்கள், இருதயம் அப்படின்றதே தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இருதயம் அப்படின்றதுனா பிறமொழி, நெஞ்சகம் அப்படின்றது தான் சரியான தமிழ். குபேரன் அப்படின்னா பெரும் செல்வன் அர்த்தமா. லஞ்சம் அப்படின்னா கையூட்டு, லாபம் அப்படின்னா வருவாய், உத்தரவு அப்படின்னா ஆணை, உத்தியோகம் அப்படின்னா பணி. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்டர் அப்படின்றாங்க பட வீழ்த்தி, ப்ரொஜெக்டர்னா பட வீழ்த்தி. சரிங்களா? எஸ். ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல், எவர் சில்வர் நிலைவெள்ளி, லாண்ட்ரி அப்படின்னா வெளுப்பகம் அப்படின்னு அர்த்தமா, புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ், டெட்லைன் அப்படின்னா குறித்த காலம். சரிங்களா? எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம், ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி. இது ஃப்ளாஷ் நியூஸ் நம்ம அவசர செய்தி நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தியாக. சரிங்களா? எஸ். ஃபோலியோ எண் அப்படின்னா இதழ் எண் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எஸ். க்ரீன் ஃப்ரூக் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படியே க்ரீன் ஃப்ரூக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரூஃப், க்ரீன் ப்ரூஃப் அப்படின்றாங்க. எஸ். லே அவுட் அப்படின்றாங்க, செய்தித்தாள் வடிவமைப்பை லே அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த அயர் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்றதுல அயர் சொற்கள் எது மட்டும் கிடையாது, மற்ற வடமொழியாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சு மொழியாக இருக்கலாம். அதுலேருந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
சரிங்களா? குறிப்பாக நம்ம வடமொழியா இல்லை மற்ற மொழியானே தெரியாத மாதிரி ஒரு சில வார்த்தைகளாக இருக்குது. எடுத்துக்காட்டாக இந்த சாவின்றதை எடுத்துக்குவோமே, சாவி அப்படின்னா தமிழ் மாதிரியே இருக்குது. ஆனால் அதே இது ஜன்னல்ன்றதை பாருங்க, இது நான் சொல்லிடுவேன் ஜன்னலா, இது நம்ம மொழியே கிடையாது, ஏன் ஜா வந்திருக்குல்ல, இது தமிழே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சாவி, சா அப்படின்ற ஒரு நெடில் எழுத்து, வீன்ற குறில் எழுத்து, சாவி, ஆனால் தமிழே கிடையாது. அப்போ சாவி அப்படின்றதுக்கு சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்னா திறவுகோல் அப்படின்றது. ஜன்னல் அப்படின்றதுக்கு சரியான தமிழாக்கம் என்னென்னா சாளரம் இல்லைன்னா காலதர் அப்படின்றது தான் ஜன்னலுக்கு சரியான தமிழாக்கம். ஸோ இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த அயற்சொல் தமிழ் சொல் அப்படின்றது தான் நிறையா சிக்குவோம் நம்ம. ஏன்னா நம்ம தமிழ்னே நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு தடவை அதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை பாருங்கள். அப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு எது ஆன்சர்ன்றதை ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அது எப்போ நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னா இது மாதிரி இருக்கக்கூடிய அயர் சொற்கள் இருக்குது இல்லையா? ஸோ இன்னும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த அயர் சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இப்போ இதுதான் சரியான தமிழாக்கமாக இருக்குது. அப்படி சரியான தமிழாக்கமாக என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் ஆப்ஷன்ஸில் சரியாக சொல்ல முடியும். அதுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரிங்களா? ஸோ நிறைய பேர் குரூப் 4 வினாத்தாளை பார்த்து குரூப் 2 இதே போல் கடினமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரூப் 4 வினாத்தாள் 80 கேள்விகள் வரை தமிழில் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நாம் எதிர்பார்த்துட்டு போனது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற மனநிலையில் தான் மாணவர்கள் அந்த மாதிரி நம்ம கடினமாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? எஸ், கடினம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை வேலை அப்படின்னா நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் விட்டுறாதீங்க. மீண்டுமாக வேறொரு பதிவில் நம்ம சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.